ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது சிவ சின்னங்களை அணிந்தோர்களை நிந்தனை செய்யும் மானிடர்களுக்காக கருத்துக்களை பகிர உள்ளேன். தெளிவு குருவின் திரு மேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவ சின்னம் எல்லாருமே அணியக்கூடிய ஒன்று, மிக மிக சிறப்பு வாய்ந்தது. திருநீரும் கண்டிகையாகிய இந்த உத்திராட்சமும் சிவபெருமான வழிபடுறவங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றுதான் இந்த சிவ சின்னங்கள். அதே போல முத்திரை பதிப்பாங்க, இங்க நந்தியோ திரிசூலமோ இதை பதிக்கிறது இருக்கு. ஆனா இதை பதித்தோர திருநீர் அணிஞ்சவங்க, கண்டிகை அணிஞ்சவங்களை பார்த்தோன்னே பலருடைய கேள்விகள் என்னன்னா, என்ன திருநீர் அணிஞ்சிருக்க, ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிற, ஆனா என்ன இவன் இப்படி செய்யறான், இவ்வளோ தப்பு பண்றான். சிவன் அடியார்களுக்குள்ளவே இது நிறைய இருக்கின்றது. என்னன்னா, இவன் இப்படி செய்யறான், அவன் அப்படி செய்யறான், ருத்ராட்சம் அணிஞ்சுன்னு இதை பண்றான், அதை பண்றான், இப்படி ஏகப்பட்ட குறைகள். சிவத்தை வழிபடுறான், இவனா இப்படி சொல்றான், இப்படி செய்யறான், அப்படி செய்யறான், குறைகள் கூறுவர்கள் மிகவும் அதிகமாக உள்ளனர். நான் சொல்ல வருவது என்ன என்றால், இங்கே சுத்தமான ஆன்மாவாக அந்த சிவனடியார் இருந்து விட்டால் கண்டிப்பாக இங்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. நாம மனிதர் இருக்கிறோம், நம்ம சுத்தமா தான் நாம ஏன் உயிரோடு இருக்கிறோம்? நம்ம ஆன்மா முழுமையா சுத்தம் அடைஞ்சிச்சு, பரிசுத்தமா இருக்கிறோம். இங்க இருக்க உனக்கு நேரம் வேஸ்ட் தானே. நீ சாமி திருவடி அடைஞ்சிருப்போமே. ஒன்னே ஒரு காரணத்துக்காக இறைவன் வைப்பாரு. பல ஆன்மாக்களை உருவாக்குவதற்காக ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுப்பார். அந்த ஆன்மா பல ஆன்மாக்களை உருவாக்கக்கூடிய விஷயமா செய்ய வைத்து அதற்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்துக்கு சில ஆன்மாக்களை நிலையாக பூமியில வாழ வச்சு இப்படி நிற்க வைப்பாரு. ஆனா அந்த ஆன்மா தான் மொத்தமே எல்லாரும் நம்ம நினைக்க வச்சு கூட்டின்னு போறதுனா கிடையாது. இப்ப சிவனடியார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ருத்ராட்சமும் திருநீர் வச்சிருந்தாலே அவன் நல்லவங்களா தான் இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. முதல்ல கண்டிகையும் திருநீரும் என்பது ஒரு சிவ சின்னம். அதே போல அது மிகவும் ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றிலும் இருந்து விடுபட வைக்கக்கூடிய பெரிய ஆயுதமாகவும் இருக்கின்றது. மாயை அழிக்கக்கூடிய பெரிய சக்தியாகவும் இருக்கின்றது. கண்டிகை பெரிய ஒரு அவனுக்கான அழகே அதுதான். ஆக மொத்தம் இதை அணிந்தாலே நீ இப்படிதான் இருக்கணும். ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிற, போய் சொல்ற, இன்னும் ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிற, நீ இப்படி செய்யற. முதல்ல கண்டிகை அணிந்து திருநீர் அணிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுத்தமாக முடியும். வீடை பெருக்கிறோம், 10 செகண்ட் நீ பெருக்கி தள்ள முடியுமா? பெரிய இடம் அது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருக்க முடியும். அவன் இப்பதான் உள்ளவே வந்திருப்பான். ஏகப்பட்ட, இப்போ என்னை எடுத்துக்கங்களேன், நான் ஏகப்பட்ட அழுக்கு, முழுமையான அழுக்கு குணம். நான் இப்பதான் திருநீரை வச்சு ருத்ராட்சம் போட்டிருப்பேன். ஆனா என்னுடைய செயல்கள் உடனே மாறிடுமா? உடனே சிவனடியாருடைய குணங்கள் எப்படியோ அப்படியே நான் வந்துடுனா எப்படி என்னால மாற முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னால மாத்திக்க முடியும். அந்த அடியாரோட சேர்ந்து எது இதெல்லாம் நல்லது, இது இதெல்லாம் கெட்டது, இப்படி நம்ம செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணுன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். எனக்கு வரத்துக்கு முன்னாடியே நீ நான் இப்படி பண்ற, அப்படி பண்றேன்னு சொன்னா ருத்ராட்சம் அணிஞ்சவனும் திருநீர் அணிஞ்சவனும் இருக்கத்தை விட்டுட்டு ஓடி போயிடுவான். வந்தனோட நிலையா நிற்க மாட்டான், மீண்டும் பழைய நிலைமைக்கே ஓடிடுவான். இதெல்லாம் நம்மளால இருக்க முடியாது போலன்னு சொல்லி அவன் தவறு இழைத்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா அறியாமை தானே. இந்த உலக மக்கள் எல்லாமே அறியாமையில் இருக்கிறாங்க தவிர அந்த தவறுன்னு அவன் ஆழ் மனசுல தெரிஞ்சு செய்யறதுதான் தவறு. இங்க பலரும் அறியாமையால செய்யக்கூடியதுதான் தவறுன்னு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு உண்மையான அறிவு என்பதே தெரியல. அப்ப அது எப்படி தவறாகும்? அது ஒரு அறியாமை, அவ்வளவுதான். அப்ப அந்த அறியாமை நீங்கக்கூடிய செயலாக கொஞ்சம் கொஞ்சமா மாற மாற அவன் முழுமையான சிவனடியாராக ஆகும். அதுக்கப்புறமா தான் இறைவனை ஆழமா நெருங்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்து சேரும். அதற்கு முன்னாடியே இப்பதான் ஆரம்பிச்சிருப்பான், நீ ருத்ராட்சம் அணிகிற, திருநெஞ்சிற, ஏகப்பட்டது, இதை செய்யற, அதை செய்யற, அவனை சொல்லி சிவத்துக்குள்ள வரவனையும் கெடுத்து ஒண்ணும் இல்லாத ஆளாக ஆக்கக்கூடிய நபர்களாக நாம் மாறக்கூடாது என்பதே என்னுடைய கருத்தாகும். கண்டிகை ருத்ராட்சம் உன்னை சுத்தப்படுத்தக்கூடிய வழியில் கொண்டு போகுது. இதை அணிந்தாலே இவன் சுத்தம்தான், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும் அப்படி என்பது கிடையாது. இப்படி அணிந்து கொண்டு இருந்தால் அது உன்னை வழிவகுக்குது, அவ்வளவுதான். உன்னை சிவநிலை அடைய அது நீ அணிய அணிய அதை அணிஞ்சுன்னு திருநீர் அணி அணி என்னன்னா உன்னை சுத்தப்படுத்தி ஒரு
பார்ட்டான கொண்டு போய் மேலோங்கி மேலோங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு படியா தானே மேலே ஏற முடியும். நீ 10 படியில இருக்கிற. நீ நடந்து வந்து 9 படி நீயும் நடந்து தானே வந்திருப்ப. அப்ப வந்து 1வது படியில இருக்கிற ஆள ருத்ராட்ச திருநீர் அணிஞ்சிருக்குன்னா, நான் இப்படி பண்றேன், அப்படி பண்றான்னு சொல்லும்பொழுது, நீயும் அந்த படியில இருந்து தான் ஒவ்வொரு படியா தாண்டி வந்திருப்ப. அப்ப நீ 10வது படியில இருக்கிற வாசி, நீ 10வது படியில இருக்கிற ஒரு காரணத்தால 9 படி கீழ இருக்கிற ஆள் எல்லாரையும் நீ குறை கூறக்கூடாது. நீயும் அந்த படிநிலைகளை தாண்டி தான் வருவ. அப்ப அந்த படி ஏறக்கூடிய வழிய சொல்லணும் தவிர, நீ இத பண்ணிட்டிய, அத பண்ணிட்டிய, நீலாம் ஒரு சிவனடியாரா? இப்படி ஒரு நிந்தனையான செயல்களை செய்பவர்கள் கண்டிப்பாக வினையை மட்டுமே செய்கின்றார்கள். எந்த சிவனடியார்களையும் சரி, தவறே இழைத்தாலும் அவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள். அந்த அறியாமையானது இறைவனே அவர்களுக்கு உணர்த்தி வழிநடத்தி செல்ல போறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நான் தயாராயிட்டேன், நான் சுத்தமாகறதுக்கு தயாராயிட்டேன். உடனே சுத்தம் எப்படி சுத்தம் ஆகுவான்? கொஞ்சம் கொஞ்சமா தானே சுத்தம் ஆக முடியும். அப்ப நம்ம நீ கால எதுவே தரலையே, அவனுக்கு காலமே தராம உடனே எப்படி சுத்தம் ஆக முடியும்? எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உடனேலாம் சுத்தம் ஆக முடியாது. உடனே சுத்தமா செத்து தான் போகணும் நம்ப. அப்ப சுத்தம் ஆகக்கூடிய ஆன்மாவ நாம கண்டிப்பாக அவங்கள கெடுக்கும் கூடிய செயலான பேச்சை பேசுவது நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு வழிய தான் நம்ம தரணும். இப்படி நீ என்னதான் பண்ணாலும் பரவாயில்லப்பா, இதெல்லாம் மாத்திக்கோ, இதெல்லாம் மாத்தினா இன்னும் சாமிகிட்ட நெருங்கலாம் அப்படின்னு பக்குவமாக சொல்லுவது தான் மிகவும் சிறந்ததாகும். என்றுமே நாம் ருத்ராட்சம், கண்டிகம் அணிந்தவன் இப்படி செய்றான், இவங்களாலாம் இப்படிலாம் ஒரு சிவனடியாரா, கண்டிகை அணிஞ்சவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, இப்படிலாம் கிடையாது. இதற்குள்ள வந்தா சாமி உன்னை சுத்தம் அடைந்தாதான் சாமி ஏத்துப்பார். நீ சுத்தம் அடையாமலாம் யாரையும் இறைவன் ஏத்துக்கக்கூடிய இதுவரை கிடையாது. நீ முழுமையான சிவமாகணும். உன்னுடைய உள்ளமும் சிந்தையும் முழுமையான சிவநிலை பெற்றிருக்கணும். பரிசுத்தமாக உன்னை ஆக்கிதான் அவனோட கலக்க வச்சுப்பான் தவிர, உன்னை அழுக்கா இருக்கும்போது சேர்த்துக்க மாட்டாரு. இந்த பிரிவில அவன் ஒரு 10 படி ஏறி வந்தாலும், அடுத்த பிரிவில என்ன திருப்பி ஒரு படியில சாமி விட போறாரு. அடுத்த பிரிவிலையாவது 10லிருந்து 12, 12லிருந்து 5 கொஞ்சம் கொஞ்சமாவது நெருங்கி வருவான். நீ படியே ஏற விடாம உதைச்சு கீழே தள்ளினா, அது வினைதானே அப்ப. அப்ப நம்ம சிவன் அடியார்களை இவன் தவறு செய்யறான்னு சொல்லக்கூடாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருவான். இந்த காணொளியின் கருத்தே கண்டிப்பாக சிவன் அடியார்களையும் சரி, சிவ சின்னங்களை அணிந்தோர்களையும் சரி, நிந்தனை செய்வது கண்டிப்பாக வினையுக்கானதாகும் என்பதை பூர்த்தி செய்கின்றேன். அடுத்த காணொளியில் உங்களுக்கு பிடித்த செய்திகளை கூறுவேன் என்பது என்னுடைய நம்பிக்கையாகும். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.